முதலீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசினா நமக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வர ரோல் மாடலின் பெயர் என்ன? வாரன் பஃபேன்னு எல்லாரும் சொல்வீங்க. ஒரு ஐகானிக் ஃபிகரா நம்ம எல்லாருமே கன்சிடர் பண்றோம். நிறைய முதலீட்டாளர்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்திருக்காரு. பட் இன்னைக்கு நான் ஒருத்தரை பத்தி பேச போறேன். பஃபேவே நான் இவரை பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹார்வர்ட் மார்க்ஸ். இவர் co-founder and co-chairman இருக்காரு ஓக்ட்ரீ கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். இவர் ஒரு மாஸ்டரோ சொல்லலாம். டிஸ்ட்ரெஸ்ட் ஆசெட்ஸ், அப்புறம் டர்னிங் இன் அன்சர்டனிட்டியா ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்துறது. அவருடைய நெட்வொர்க் $2.2 பில்லியன் இருக்கு. மார்க்குடைய என்ன விஷயம் ரொம்ப சூப்பரா இருக்கும்னு பாத்தீங்கன்னா அவருடைய மெமோஸ். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் உடைய இன்சைட்ஸ் அது மூலமா கொடுப்பாரு. அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் முதலீடு அப்படிங்கறதே டோட்டலா மாத்திடுச்சுன்னு சொல்லலாமே. என் மெயின்ல ஹார்வர்ட் மார்க்ஸ் உடைய மெமோ வந்திருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அதை தான் ஓபன் பண்ணி டக்குன்னு ரீட் பண்ணுவேன். இந்த காணொலியில நம்ம டாப் 8 முதலீடு பாடங்கள் அவர் என்ன சொல்லி தர போறான்னு பார்க்க போறோம். இது ஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் கிடையாது, பட் பிலாசபிஸும் கூட. சரி, முதலீட்டு பயணத்துக்குள்ள இப்ப போலாமா? பட் போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வணக்கம், என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன். முதல் பாடம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஹார்வர்ட் மார்க்ஸ் ரிஸ்க் அப்படிங்கறத நிலையற்ற தன்மையா சொல்லாம அவர் எவ்வளவு சீக்கிரம் உங்களுடைய காசை லூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத வச்சு சொல்றாரு. அவருடைய அப்ரோச் ரிஸ்கை மேனேஜ் பண்றது, அவாய்ட் பண்றது கிடையாது. என்ன கீ ஸ்ட்ராட்டஜி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரிஸ்க் டாலரன்ஸை புரிந்து கொள்வது, போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்றது, ரீபேலன்ஸ் பண்றது, நம்மளுடைய கோல்ஸ் எல்லாத்துக்கும் அலைன் பண்றதுக்காக, லாங் டேர்ம் இன்வெஸ்டிங், கோல் லிங்க்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் சொல்றாரு. மார்க் இன்டெலிஜென்ட்டா ரிஸ்க் நம்ம எடுக்கணும். முதலீட்டாளர் அதான் நல்ல முதலீட்டாளர் பெரிய முதலீட்டாளருக்கும் ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்றாரு. கம்மி விலையில நான் ஒரு பங்கை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பட் அதுல இருக்கிற காஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ரெண்டாவது பாடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ட்ராரியன் இன்வெஸ்ட்மெண்ட். கான்ட்ராரியன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா கோயிங் அகேன்ஸ்ட் த கிரவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவர்லுக்ட் இல்லைன்னா அண்டர் வேல்யூட் முதலீடுகளை நம்ம பாக்குறது. என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பாத்தீங்கன்னா லெசன் ஆன் ஸ்டாக்கை ஸ்கேன் பண்ணுறது, அண்டர் வேல்யூட் கம்பெனிஸை எவாலுவேட் பண்ணுறது, கான்ட்ரவர்சி இல்லைனா ஸ்பெஷல் சுச்சுவேஷன், இந்த போஸ்ட் பேங்க்ரப்சி ரீஆர்கனைசேஷன் அதெல்லாம் எவாலுவேட் பண்ணி முதலீடு பண்ணலாமா பார்க்குறது, டிஸ்ட்ரெஸ் செக்டரில் லாங் டேர்ம் ரிவர்ஸ் வரக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது. இந்த இதில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா மெஜாரிட்டியாக யார் என்ன பண்ணுறாங்க, எதுக்கு அதை பண்ணுறாங்க, ஏன் தப்பாக பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளால் இந்த ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்னு சொல்கிறாரு. மூன்றாவது பாடம் என்னன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னுடைய சைக்கிள். ஸோ என்ன சொல்றாருன்னா, 2 ரூல் இருக்கு இன்வெஸ்டிங். அப்போ மார்க்கெட் சைக்கிள்ல மூவ் ஆகும். பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதை மக்கள் மறந்துட்டாங்க அப்படின்னா தான் நடக்கும். புல் மார்க்கெட் யுஃபோரியா ரிஸ்க் டாலரன்ஸ் ப்ரிவைல்டா இருக்கும். பேர் மார்க்கெட் ஃபியர்ல டிரைவ் ஆகும். ஸோ பாஸ் சைக்கிள்ஸ் பார்த்தனால .com பபிள், 2008 கிராஷ் இதெல்லாம் எசென்ஷியல். இதை நம்ம மாஸ்டர் பண்ணணும். இந்த ஆப்டிமிசம், ரிஸ்க் டாலரன்ஸ், கேபிட்டல் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண சொல்றாரு. செல்ஃப் அவேர்னஸ் ரொம்பவே குரூஷியல். புல் மார்க்கெட்ல நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கறதும், பேர் மார்க்கெட்ல நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கறதும், இமோஷன்ஸ் ரொம்பவே நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் நம்ம முதலீடு டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு. அதனால அவேரா இருக்கணும்னு சொல்றாரு. 4வது பாடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் லெவல் திங்கிங். ஹார்வர்ட் எம்பசைஸ் பண்றது, நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் திங்கிங்கை வச்சும் நம்ம அதை மட்டுமே வச்சு நம்ம முதலீட்டுல பெரிய ஆளா வர முடியாது. அது வெறும் குயிக் அண்ட் ஈஸி சொல்யூஷன்ஸ் தான் கொடுக்கும். பட் செகண்ட் லெவல் திங்கிங் தான் டீப்பரா ஒரு புரிதல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன குவெஸ்சன் பண்ணி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹிடன் வேல்யூ பார்க்கணும், ஓவர்லுக் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்கணும். அதுதான் செகண்ட் லெவல் திங்கிங் சொல்றாரு. ஸோ முதலீடு மார்க் அவரப்படி ஒரு அடாப்டிவ் அப்புறம் இன்ட்யூட்டிவ் ப்ராசஸ், மெக்கானிக்கல் ப்ராசஸ் கிடையாது. ஸோ சக்சஸ்ஃபுல்லான முதலீட்டாளர் செகண்ட் லெவல் திங்கிங் பண்ணுவாங்க. ஒரு டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு டிசிஷன் எடுப்பாங்க சொல்றாரு. 5வது பாடம் ரோல் ஆஃப் லக். ஹார்வர்ட் மார்க்ஸ் சொல்றாரு ரோல் ஆஃப் லக் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாரு. நல்ல டெசிஷன், பேட் டெசிஷன்ஸ் ரெண்டுமே அன்எக்ஸ்பெக்டடான ரிசல்ட்ஸ் நமக்கு கொடுக்கும். இம்பாசிபிளா நம்ம கண்டிப்பா இது ஃபுல் டைம் நடக்கும் சொல்ல முடியாது. பட் லக் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும். அந்த லக்கை நம்ம ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ்ல கேபிட்டலைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் சொல்றாரு. ஹார்ட் ஒர்க் ஸ்கில் இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளவுதான் டியூ டிலிஜென்ஸா முதலீட்டாளரா நம்ம முதலீடு செய்தாலும் சரி, லக் இருந்தாதான் கான்ஸ்டன்டா சக்சஸ் வரும் அப்படின்னு சொல்றாரு. லக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாதான் கன்சிஸ்டன்டா சக்சஸ் வரும் அப்படின்னு சொல்றாரு. அல்டிமேட்டிங்லா இன்வெஸ்டிங்கோட சக்சஸ் வெறும் நம்ம ரைட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றது மட்டும் கிடையாது. அந்த போர்ட்ஃபோலியோ ஃபேவரபிளான என்வைரன்மெண்ட்ல இருக்கா அப்படின்னு பாக்குறதும் ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு. லக் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு நெசசரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கில், அதோட ரோல் இருக்குன்னு சொல்றாரு. 6வது பாடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்பை எம்ப்ரேஸ் பண்றது.
ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா நம்மளுடைய பிரெயினை ரீவயர் பண்ணணும், லைக் லோ ப்ரைஸ்ல இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அப்ரிஷியேட் பண்றதுக்கு. ஸோ ஒரு ப்ராடக்ட்டுடைய ப்ரைஸ் ஃபாலோ ஆச்சுன்னா கன்சியூமர்ஸ் டிப்பிக்கலா அது ரொம்ப பிடிக்கும் சொல்லுவாங்கல்ல. இந்த மைண்ட் செட்டை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் சொல்றாரு. பங்கினுடைய விலை கம்மியாச்சுன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கணும் லோவர் காஸ்ட்ல வாங்குறதுக்கு. ஸோ தட் லாங் டர்ம்ல கெயின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து சப்போஸ் ஒரு டெலிகாம் பங்கு நல்ல எக்ஸப்ஷனல் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க லாங் டர்ம்ல. பட் திடீர்னு 5 to 8% சில நாட்கள்ல விழுந்துருச்சு அப்படின்னா அந்த சமயத்துல நம்ம வேற ஆங்ஷியஸா இல்லாம அதை இன்னும் கொஞ்சம் லோவர் பிரைஸ்ல வாங்கலாம் அப்படின்னு அந்த பங்கை பார்க்கணும் சொல்றாரு. 7வது பாடம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஹாவர்ட் மார்க் வந்து பெஞ்சமின் கிரஹாமுடைய கார்னர்ஸ்டோன் கான்செப்டான மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்குல்ல, அது மேல பில்ட் பண்ணி அதனுடைய சிக்னிஃபிகன்ஸை வேல்யூ இன்வெஸ்டிங்ல சொல்றாரு. பிசினஸ் இன்ட்ரின்சிக் வேல்யூ, அதுக்கப்புறம் பிரைஸ் ஒரு முதலீட்டாளர் எவ்வளவு பே பண்ணுவாங்களோ அதை பத்தி பேசுறாரு. லார்ஜர் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருந்துச்சு அப்படின்னா ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய ரிஸ்க் வந்து கம்மியா இருக்கும். அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆக்சுவல் வேல்யூ அண்ட் மார்க்கெட் பிரைஸ். ஹாவர்ட் மார்க் வந்து இந்த கான்செப்டையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா முதலீட்டாளர்கள் ஃபினான்ஷியல்ஸ் அண்ட் பிரைஸை தவிர மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கு டிட்டர்மைன் பண்றதுக்கு எக்ஸ்ட்ராவா நிறைய விஷயம் பார்க்கணும். ஸ்டெபிலிட்டி, ப்ரெடிக்டபிலிட்டி ஆஃப் ஏர்னிங்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அவுட்லுக், இது மூணையும் கன்சிடர் பண்ணணும் சொல்றாரு. ஒரு அண்டர் வேல்யூட் பங்கு ஹை மார்ஜின் ஆஃப் சேஃப்டில நம்ம வந்து சூஸ் பண்ணும்போது. 8வது பாடம் ரெகக்னைசிங் மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம்ஸ். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா மார்க்கெட்டினுடைய சென்டிமெண்ட் வந்து எக்ஸ்ட்ரீமா இருக்கும், அதை ரெகக்னைஸ் பண்ணும். ஓவரா ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கும் இல்லைனா ஓவரா பெசிமிஸ்டிக்கா இருக்கும். அந்த சிக்னல் வந்து பிரைஸ் லெவல்ஸ் அன்சஸ்டைனபிள் ஆகும். மக்கள் வந்து ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா இருந்தாங்க அப்படின்னா திங்ஸ் வந்து நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபிளேட்டட் பிரைஸ் அவங்களுடைய முதலீடுகளுக்கு கொடுத்து வாங்குவாங்க. ஸோ எதுவுமே வந்து டூ ஹை பிரைஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. இன்னொரு கையில மக்கள் பெசிமிஸ்டிக்கா இருந்தாங்க அப்படின்னா திங்ஸ் வந்து வர்ஸ்ட் ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ இருக்கிற ஆசெட்டை ஏதோ ஒரு வேலைக்கு வித்துடலாம் அப்படின்னு வித்துருவாங்க. ஸோ சேல் குட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் நினைப்பாங்க. ரெண்டு சிச்சுவேஷனுமே வந்து ஹர்ட் மென்டாலிட்டியை தான் காட்டுது. ஸோ இந்த ஹர்ட் மென்டாலிட்டி அன்சஸ்டைனபிள் லெவலுக்கு பிரைஸை கொண்டு போய் விடுது. மார்க்கெட் கரெக்ஷனோட ரிஸ்க்கும் அதிகமாகுது. எஸ் நண்பர்களே, நம்ம இந்த காணொலியுடைய எண்டுக்கு வந்துட்டோம். பேலன்ஸ் அப்படிங்கிறது லைஃப்லயும் முக்கியம், இன்வெஸ்டிங்லயும் முக்கியம். மார்க் வந்து என்ன அட்வைஸ் பண்றாரு அப்படின்னா யூஸ்வலா ரிஸ்க் போர்ஷர் வந்து நிறைய சமயம் வந்து சர்க்கம்ஸ்டன்சஸ் இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணணும், ஜென்யூன் டிமாண்ட் பொறுத்துன்னு சொல்றாரு. இன்னைக்கு வந்து நான் 8 இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பட் ஹாவர்ட் மார்க்ஸ் அவர் வந்து 2 இன்ஃபர்மேட்டிவான புத்தகங்களும் எழுதியிருக்காரு இந்த டாபிக்ல. ஃபர்ஸ்ட் புத்தகம் பேர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் illuminated. 2வது புத்தகம் மாஸ்டரிங் த மார்க்கெட் சைக்கிள். இது மட்டும் இல்லாம மந்த்லி இன்சைட்ஸ் மெமோஸ் அப்படின்னு அவர் சென்ட் பண்றாரு. ஸோ அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸை வந்து கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பாருங்க. இன்னொரு தாட் நான் உங்களுக்கு சொல்றேன், இது வந்து நீங்க ஆன்சர் பண்ணணும். எப்படி இந்த பாடங்கள்லாம் உங்களுடைய முதலீடு ஜேர்னில நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய வியூஸை நீங்க சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிளா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, மறக்காம க்ரோ தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.